அநேகர் இன்றைக்கு ஆக்சிடென்ட்ஸ்ல மரித்து போகிறாங்க. பாருங்க, ஒவ்வொருவரும் நீடிய காலம் வாழணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். வாலிப காலத்திலே சடனா ஒரு நபர் மரிப்பது, திருமணமான கொஞ்ச நாள்லயே கணவன் மரிப்பது அல்லது மனைவி மரிப்பது, பிள்ளைகள் மரிப்பது என்பது அந்த வீட்டுல எவ்வளவு வேதனையும் எவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் புரியுங்க. ஆனா தேவன் உங்களுக்கு துணையா இருந்தா அப்படிப்பட்ட மரணங்கள்ல இருந்து தப்புவிப்பேன் என்கிறாரு. அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்கிறாருங்க. தப்பிச்சவங்க நீங்க இருக்கிறீங்க, ஆனா சாட்சி சொல்ல மாட்டீங்க. மயிரிழையிலே ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சங்க, நான் கீழே விழுந்தேன், பைக் சிதைந்து போனது, ஆனா எனக்கு ஒரு அடி கூட படலங்க என்று சாட்சி சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. எதனால அவங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அது தேவனுடைய வேலி அவங்களை சுற்றி இருப்பதனால. அவங்களுக்காக யாரோ விண்ணப்ப ஜெபம் செய்து கொண்டிருப்பது. தாயினுடைய ஜெபம், தகப்பனின் ஜெபம் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. வெளியே போகும்போதும் வரும்போதும் தேவனுடைய வேலி இருக்கும்படியாக. காத்திருக்கிறான் சாத்தான் வாசலிலே, யாரை விழுங்கலாம் என்று. எத்தனை பேர் வாலிபர்கள் அவங்க வாழ்க்கைய அவங்களே திடீரென்று நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறாங்க, நாசமாகி போகிறாங்க. அவங்க கெட்ட பழக்கங்களுக்கும் ட்ரக்ஸுக்கும் குடி பழக்கத்துக்கும் ஆளாகி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லாதவங்களாக வாழ்ந்து 30 வயசுலயே 60 வயசு போல, அவங்க முதிர் வயது போல அவங்க ஒன்னும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. வீட்டாருக்கும் சுற்றாருக்கும் பாரமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்களா? அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று அப்படிப்பட்டவர்களை கூட ஆண்டவர் விடுவிப்பாரு. தாய் தகப்பன்மாரே, நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய பாவங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய மடியின் மேல் விழாதபடிக்க காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க, என்னுடைய அப்பா ரொம்ப காலம் இஷ்டம் போல வாழ்ந்தாருங்க. 40 வருடங்களுக்கு பிறகு மனம் திரும்பினாரு. 40 வயது ஆன பிறகு அப்பதான் அவர் சுவிசேஷத்தை கேட்டாரு. மனம் திரும்பின பிறகு அவர் செய்த முதல் ஜெபம், என்னுடைய பாவங்கள் என் மூத்த மகனின் மடியில விடவிடாதீங்கன்னு எனக்காக அவர் விண்ணப்பித்தாரு. தற்கொலை செய்து செத்துவிடலாம் என்று நினைத்த என்னை அந்த ஜெபங்கள் நிறுத்தி, பின்பு ஏசாண்டவருடைய அன்பினாலே நான் மாற்றப்பட்டு இன்றைக்கு வரை நான் தேவனுடைய சாட்சியாக வாழ முடிகிறது. அப்பாக்களே, உங்களுடைய பாவங்கள் உங்க பிள்ளைங்க மேல வராதபடி நீங்க மனஸ்தாபப்பட்டு ஜெபிங்க. கணவன் மனைவியா, தாய் தகப்பனா, நீங்க இருவரும் சேர்ந்து ஜெபித்தா எதிர்பாராத மரணங்கள் உங்க பிள்ளைகளுக்கு வராது.